அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலின் 46வது அதிகாரமாக உள்ள சிற்றினம் சேராமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 458வது திருக்குறளை காணப்போகின்றோம். சிற்றினம் சேராமை என்பதற்கு தீயவர்களோடு சேராது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகார தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 458வது திருக்குறளுக்கு செல்வம். மனநலம் நன்குடையர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமா புடைத்து. மனநலம் நன்குடையர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமா புடைத்து. இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். மனநலம் மிகுந்த சான்றோராக இருந்தாலும் அவர் சேர்ந்த இனத்தின் தன்மையினை பொறுத்தே உறுதித்தன்மை நிலைத்திருக்கும். மீண்டும் பொருள், மனநலம் மிகுந்த சான்றோராக இருந்தாலும் அவர் சேர்ந்த இனத்தின் தன்மையினை பொறுத்தே உறுதித்தன்மை மிகுந்திருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.